ஆண்டவராகிய இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். சங்கீதம் 126 நீங்கள் எடுக்கலாம். சங்கீதம் 126. இந்த 126 5 பாருங்கள். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். அறுவடை மிக முக்கியமான ஆராதனை. நான் கூகுள்ல போய் பார்த்தேன், இந்த அறுப்பின் பண்டிகை எப்போது ஆரம்பித்தது. இங்கிலாந்திலே 1843 ஆண்டில் தான் அறுப்பின் பண்டிகையை ஒழுங்காய் ஆராதிக்க வேண்டும் என்று சபையார் முடிவு பண்ணினார்கள். ஆனால் அறுப்பின் பண்டிகை 1843 ஆரம்பிக்கப்பட்ட பண்டிகை இல்லை. இருக்கிற பண்டிகையிலே பழமையான பண்டிகை இதுதான் அறுப்பின் பண்டிகை. எகிப்திலே இவர்கள் அங்கே அறுப்பின் பண்டிகையை கொண்டாட முடியவில்லை என்றால் சொந்த நிலம் கிடையாது. இன்னொரு நிலத்தில் தான் அவர்கள் விளைய செய்ய வேண்டும். அப்படியான அறுப்பின் பண்டிகை எங்கே ஆரம்பித்தார்கள்? பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ளே வந்தபோது மன்னா பெய்வது என்ன செய்தது? நின்றுவிட்டது. ஆகவே அவர்கள் விதைத்தார்கள், அறுத்தார்கள், அதிலே ஆண்டவருடைய பண்டிகையை கொண்டாடினார்கள். வாசிக்கப்பட்ட வேத பாடங்களை நீங்கள் உற்று கவனித்தால் அறுப்பின் பண்டிகை என்பது அங்கே யாத்ராமத்திலே, லேவியராமத்திலே, உபாகமத்திலே அது காணப்படுகிறது. பழைய ஏற்பாட்டிலே வசனம் இருக்கிறது. ஆண்டவருடைய எருசலேமிலே அங்கே பண்டிகையை கொண்டாட வரும்போது ஆடு மாட தூக்கிட்டு வர முடியாது, அதை விற்று பணமாக்கி இங்கே செய்தார்கள். ஆனால் அறுப்பின் பண்டிகை ஒரு முக்கியமான பண்டிகை. இது மகிழ்ச்சியின் பண்டிகை இல்லையா? எல்லார் முகத்திலும் மகிழ்ச்சி குறைஞ்சிருக்கு, இருக்கா இல்லையா? ஏதோ மணி பேச தொலைத்தது போல இருக்கு. கொஞ்சம் சிரிங்க இல்லையா? ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், வாழ்க்கையிலே மிக முக்கியமானது மகிழ்ச்சியின் பண்டிகை. ஆண்டவர் ஏராள நியமங்கள், நியாயப்பிரமாணங்கள் இதையெல்லாம் தந்தாலும் கூட அடிக்கடி பண்டிகை வைத்திருக்கிறார். அங்கே அறுப்பின் பண்டிகை, கூடார பண்டிகை இல்லையா, இப்படி பல பண்டிகைகளை, பஸ்கா பண்டிகை, அங்கே எஸ்தர் புத்தகத்திலே பூரீம் என்கிற பண்டிகை இப்படி வருகிறது. ஆனால் இந்த பண்டிகை குறித்து சுருக்கமா சொல்ல போறேன். 3 குறிப்புகள். முதல் குறிப்பு என்ன? அறுப்பின் பண்டிகை என்ன பண்டிகை? இது அறிக்கை செய்யும் பண்டிகை. அதாவது டிக்ளரேஷன். எடுங்க உபாகம புத்தகத்தை எடுங்க, உபாகமத்தை எடுங்க, 8ஆம் அதிகாரத்தை புரட்டுங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரம். அதிலே பாருங்கள், 8ஆம் அதிகாரத்திலே அங்கே 14 வாசிக்கிறேன். உன் இருதயம் மேட்டுமை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேடுகளும் தண்ணீர் இல்லாத வறட்சி உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமாகிய உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமல். அப்ப என்ன அர்த்தம்? அறுப்பின் பண்டிகை அறிக்கை செய்யும் பண்டிகை. என்ன பண்டிகை தெரியுமா? என் ஆசீர்வாதத்துக்கு ஊற்று அஸ்திவாரம் யார் என்று அறிக்கை பண்ணுகிற ஆராதனை தான் இந்த பண்டிகை இல்லையா? யாக்கோபு வெறும் கையோடு கோலோடு போனார். ஆனால் 20 ஆண்டுகள் கழித்து பல பரிவாரத்தோடு வந்தார். நம்ம மதுரைக்கு குடியிருக்க வரும்போது எப்படி வந்தோம்? நீங்க கல்யாணம் முடித்து வரும்போது பெண்கள் ஒரு சூட்கேஸோட வருவாங்க. ஆனா இப்ப பாருங்க, உங்க துணிமணியை வைக்க எத்தனையோ பீரோ வேண்டும், அவ்வளவு இருக்கு இல்லையா?
அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? நம்மை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். நம்மை ஆசீர்வாதத்திற்கு ஊற்று அஸ்திபாரம் யார் தெரியுமா? ஆண்டவர். இத வாய் திறந்து அறிக்கை செய்கிற ஆராதனை தான் என்ன ஆராதனை? இந்த மகிமையான ஆராதனை, மகிமையான ஒரு ஆராதனை. ஆப்பிரிக்காவில் ஒரு கருப்பு நிற நீக்ரோ மனிதன் இருந்தான். அங்கே அங்கே ஆப்பிரிக்காவில் அடிமை வியாபாரம் கொடிகட்டி பறந்த காலம். அதுல ஒரு மனுஷன் கோலியாத்து போல உயரமா இருப்பான், பலசாலியா இருந்தான். அந்த மனிதனை அந்த அடிமையை விற்க ஏற்பாடு பண்ணினார்கள். யாரும் அவனை விலைக்கு வாங்க முடியல, ஏன்னா அவ்வளவு முரடன். எல்லா அடிமைகளையும் அங்கே விற்பனைக்கு வைத்தார்கள், இவனை மாத்திரம் கூண்டுக்குள்ளே வைத்தார்கள். அவனை யாரும் வாங்க மாட்டாங்க, ஏன்னா அவன் முரட்டு உருவம், அவன் மிரட்டுகிற தன்மை. என்ன நடந்தது தெரியுமா? அந்த ஊர்ல ஒரு மிஷனரி இருந்தார். கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்தார். அந்த அடிமை சந்தை வியாபாரத்திலே உள்ள சில அடிமைகளை விலைக்கு வாங்கி விடுவிப்பார். இவர் அங்க சந்தைக்கு போனார், இவனை கூண்டுல அடைச்சு, யாரும் அவனை வாங்கல, இவர் விலை கொடுத்து வாங்கினார். அந்த கூண்டுக்குள்ள இருக்கிற அந்த அடிமை சொன்னான், நீர் என்னை வாங்கினால் நான் வெளியே வந்தால் உம்மை கொண்டு போடுவேன். ஆனா என்ன நடந்தது தெரியுமா? வாங்கினார், வாங்கி அவனை விடுவித்து விட்டு போய்கொண்டே இருந்தார். அடிமை ஓடி வருகிறார், ஐயா என்னை விடுவித்தீரே, ஏன் எனக்கு ஏதாவது வேலை உண்டா? ஒன்று சொல்லவில்லை, போய்கொண்டே இருக்கிறார். அப்போதுதான் அவன் ஓடி வந்து அவன் காலில் விழுந்து கேட்டார், ஏன் என்னை விடுவித்தீர்? அவர் சொன்னார், நீ அடிமையா இருந்தாய், உன்னை விடுவித்தேன், நீ சுவாதீனம், உன் இஷ்டப்படி வாழ்ந்து கொள் என்றார். அவன் அழுதானா, ஐயா என்னை விலை கொடுத்து வாங்கி விடுவித்த உங்களை நான் கடைசி வரை மறக்க மாட்டேன், என் வாழ்நாள் முழுவதும் உம்மோடு நான் பணி செய்வேன் என்றார். அறிஞர்ல என்னையும் உங்களையும் ஆண்டவர் பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து நம்மை விடுவித்து இன்னைக்கு சுவாதீனமாய் மாற்றி இருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையை போல ஒரு சுவாதீனம் நிறைந்த வாழ்க்கை இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. விடுதலை நிறைந்த வாழ்க்கை. அப்படியானால் இந்த விடுதலை நிறைந்த வாழ்க்கையிலே நாம் சொல்ல வேண்டும், ஆண்டவரே இந்த ஆண்டிலே என்னை ஆசீர்வதித்ததற்கு அடையாளம் அஸ்திபாரம் நீர் என்று சொல்வதற்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆராதனை தான். என்ன ஆராதனை தெரியுமா? அரிப்பின் பண்டிகை. அப்படியானால் அரிப்பின் பண்டிகை ஆராதனை என்றால் என்ன? என் ஆசீர்வாதத்தின் ஊற்று, என் ஆசீர்வாதத்தின் அஸ்திபாரம் என்று சொல்லுகிறது தான் அரிப்பின் பண்டிகை ஆராதனை. தமிழ்ல சொல்லுவாங்க, ஒட்டுகிறதான் என்ன செய்யும்? ஒட்டும், இல்லையா? என்ன சம்பாதிச்சாலும் உங்களுக்கு சம்பாதிப்பதற்குரிய பலனை தருகிறவர் யார்? ஆண்டவர். பாருங்கள், உபாகம 8 எடுங்கள், உபாகம 8ஆம் அதிகாரத்தை எடுங்கள், 18 பாருங்கள். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்குரிய பலனை உனக்கு. இந்த பலன் எங்க வருது? ஆயுசு இருந்தாதான் சம்பாதிப்பதற்கு என்ன விடும்? பலன். ஒரு மனுஷன் வெற்று உடம்புல முதுகுல நல்ல விளக்கணைய தேய்ச்சான், உளுந்த உடைச்சி அப்படி குவித்து வச்சிருக்கு. உங்களுக்கு தெரியும், உளுந்து தெரியும். அந்த அந்த உளுந்து குவியல் மேல அப்படியே உருண்டு எந்திச்சான். எழுந்தால் சில உளுந்துதான் என்ன செய்யும்? ஒட்டும். நீ என்ன உழைச்சாலும், என்ன சம்பாதிச்சாலும், என்ன பிரயாசப்பட்டாலும், தெய்வம் உனக்கு அனுக்கிரகம் பண்ணலன்னா உன் சம்பாத்தியம் நிக்காது. அநேகருக்கு ஆகாய புஸ்தகத்தில் வருது பொத்தலான பை, இல்லையா? சிலருக்கு ஓட்ட பை, இல்லையா? காரணம் என்ன? தெய்வத்துக்கு முதலிடம் கொடுக்காமல்
தெய்வ திருப்பணிக்கு நீ முதலிடம் கொடுக்காமல் வாழ்ந்தால் நம்ம வாழ்க்கையே என்னதான்? பொத்தல் பைதான். ஆகவேதான் அறுப்பின் பண்டிகை என்றால் என்ன? என் ஆசீர்வாதத்தின் ஊற்று அஸ்திபாரம் ஆண்டவர் என்று அறிக்கை பண்ணுகிற ஆராதனை. எல்லாரும் வலது கையை எடுங்க, உயர்த்தி ஒரு ஆண்டவருக்கு தோத்திரம் போடுங்க. ஆண்டவரே, என் ஆசீர்வாதத்திற்கு, என்னுடைய செழிப்புக்கு, என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு அஸ்திபாரம் நீதான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இரண்டாவது குறிப்பு என்ன? அறுப்பின் பண்டிகை ஆராதிக்கும் ஆராதனை. உபாகமம் எடுங்க, 8ஆம் அதிகாரம் 10 பாருங்க. ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த நல்ல தேசத்துக்காக அவரை என்ன செய்ய கடவாய்? அப்போ துதிக்கிற ஆராதனை. துதிய நான் இன்னொன்னு முறையில சொல்றேன், ஆராதிக்கும் ஆராதனை. போதரையா பாடல் ஆராதனை சொன்னாங்க. 10 குஷ்டரோகிகள், அதுல 9 பேர் யூதர்கள், ஒருவன் சமாரியன். இந்த சமாரியனும் இந்த யூதர்களும் சேரவே மாட்டாங்க. நம்ம தமிழகத்தில் இருக்கிற ஜாதி பிரச்சனை போல அக்காலத்துல இன பிரச்சனை இருந்துச்சு. அதனால சமாரிய பெண்ணிடத்தில் போய் ஆண்டவர் தண்ணீர் கேட்ட போது சொல்லுகிறாள், ஆண்டவரே, நீர் யூதனாயிருக்க என்னிடத்தில் தண்ணீர் கேட்கலாமா? ஆனா அந்த 10 பேரையும் பாருங்கள், கல்வி இணைக்கல, நாகரிகம் இணைக்கல, உடை அலங்காரம் இணைக்கல. எது இணைச்சு தெரியுமா? குஷ்டரோகம் இணைச்சு. 10 பேருக்கு என்னதான் இருந்துச்சு? குஷ்டம். ஒரு ஜெபக்குழுக்கு போயிருந்தேன், காஃபி கொடுத்தாங்க. நான் காஃபி டீ சாப்பிட்ற பழக்கம் இல்லைன்னாங்க. எனக்கு ஒரு கிளாஸ் பால் கொடுத்தாங்க. அப்போ அவங்க எல்லாரும் காஃபி டீ சாப்பிட்றாங்க. நான் சொன்னேன், சீனி போடுற பழக்கம் இல்லைன்னாங்க. ஏன்னு கேட்டேன். எங்கள் ஜெபக்குழுவில் இருக்கிற அத்தனை பேருக்கு என்ன இருக்கு? நான் சொன்னேன், இன்னையிலிருந்து உங்கள் ஜெபக்குழுக்கு பேரை மாற்றுங்க, டயபெட்டிக்ஸ் பிரேயர். என்ன சிரிக்கிறீங்க? ஏன் சொல்ற தெரியுமா? இந்த 10 பேர் தூரத்தில் இந்த ஆண்டவரை கூப்பிடுகிறார்கள். ஆண்டவர் சிலரே சமயம் தொடுவார். இப்போ சொல்கிறார், நீங்கள் போய் ஆசாரியனுக்கு காண்பியுங்கள். கீழ்ப்படிய ஆரம்பித்த உடனே 10 பேருக்கு சுகமாயிற்று. 10 பேர்ல 9 பேர் யூத ஆசாரியன்ட்ட போனாங்க. இந்த சமாரியன் போகவே இல்லை. ஏன் தெரியுமா? இவன் போனா யூத ஆசாரியன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அதனால பார்த்தா தனக்கு சோகம் கொடுத்தவர் தான் ஆசாரியன். நேரம் வந்தான், ஆண்டவரின் பாதத்தில் விழுந்த. ஆண்டவர் கேட்டார், மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்த இந்த அந்நியனை தவிர வேறு ஒருவரும். அப்ப பாருங்க, மற்ற 9 பேருக்கு சோகம் கிடைத்தது, இவனுக்கு கூடுதலான ஆசீர்வாதம் கிடைத்தது. அருமையானவர்களே, ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக மனதார தோத்திரிக்கணும். உண்மையாய் நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினால் கண்ணுல இருந்து என்ன வரும்? கண்ணீர் வரும். ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்பாக நினைக்கிறேன், சரியா வருஷம் ஞாபகம் இல்லை, சிங்கப்பூர்ல ஒரு மெதடிஸ்ட் கன்வென்ஷன் போயிருந்தேன். அப்போ மெதடிஸ்ட் சபையிலிருந்து ஜோஹார் என்கிற அது பக்கத்தில் உள்ள மலேசியாவில் ஒரு ஃபேமிலி கேம்ப் நடந்து அதில் பேச போனேன். முதல் நாள் பேசினேன். அங்கே ஒரு பெரிய ஒரு ரிசார்ட்ல தங்க வச்சாங்க. அதிகாலையில் எழுப்பி ஜெபிச்சுட்டு குளிரறையில் போய் தண்ணீரை தலையில ஊத்துறேன், அப்படி கீழே விழுந்தேன். என்ன நடந்தது தெரியாத. அரை மணி நேரம் கழிச்சு எழுந்து பார்த்தால் அந்த 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 குளிரறை ரத்த வெள்ளம். சொப்பனமா தரிசனமா எனக்கு புரியல. தொட்டு பார்த்தா ரத்தம். எழுந்தால் எழுந்துக்க முடியல. நான் ஆண்டவர்ட்ட சொன்னேன், ஆண்டவரே, நான் மகா பெரிய பாவிதான், உம்முடைய ஊழியக்காரன், இருந்தாலும் இந்த ஊர்ல சாக விரும்பல, ஊருக்கு போகணும் சொல்லிட்டு எழுந்தேன். மறுபடியும் விழுந்தேன். என் பின்னால பார்த்தீங்கன்னா எல் வடிவத்தில் இந்த தடம் இருக்கும். 2வது முறை ஜெபிச்சுட்டு எழுந்தேன். எழுந்து நிற்க பலம் கொடுத்தா ஆண்டோடைய கிருபை. குளித்து மறுபடியும் மீட்டிங் போனேன். ஆனா போதவர் கண்டுபிடிச்சா இதுல ரத்தம் வடிது. ஆஸ்பத்திரி கொண்டு போறாங்க, ஒண்ணுமே இல்லை. அங்கே மறுபடியும் கூட்டங்களை பேசி வந்தேன்.
நான் இன்னைக்கு காலையில நினைச்சேன், ஆண்டவர் அன்றைக்கு என்னை ஆயுசு கொடுக்கலனா இன்னைக்கு உங்களை நான் பார்க்க முடியாது இந்த வார்த்தையை சொல்ல. அப்போ இத்தனை தடவை என்னை உங்களை காப்பாற்றி இருக்கிறார் இல்லையா? அப்போ இது நன்றி செலுத்தும், சொல்லுங்க, ஆராதனை. அறுப்பின் பண்டிகை அறிக்கை செய்யும் ஆராதனை. இரண்டாவது, அவரை ஆராதிக்கும் ஆராதனை. கடைசி குறிப்பு நான் சொல்லி முடிக்கிறேன். கடைசி குறிப்பு, இது ஆதரவு அளிக்கும் ஆராதனை. எடுங்க உபாகமம் 26 எடுங்க. உபாகமம் 26ஆம் அதிகாரத்தை எடுங்க. 26. இந்த 26ல 11 பாருங்கள். நீயும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு உன் வீட்டாருக்கும் அனுக்கிரகம் பண்ணின சகல நன்மைகள் நிமித்தம் சந்தோஷப்படுவீர்களாக. இன்னொரு இடத்துல வருது, லேவியனை கைவிடாதபடி என்ன செய், எச்சரிக்கை. அப்படியானால் அறுப்பின் பண்டிகையை ஆண்டவர் ஏன் கொண்டாட சொன்னார்? அவருக்காக அல்ல. அந்நாட்களில் இருக்கிற ஆசாரியர்கள், லேவியர்கள் அவர்கள் சாப்பிட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பண்டிகை. பழைய காலத்தில் ஆசாரிய லேவியர்களுக்கு சொத்து கிடையாது. சொத்து சுகம் ஆண்டவர் தான் சொத்து. ஆனா இப்போ உள்ள காலத்துல சபையாருக்கு சொத்தை காட்டிலும் ஆசாரியர் லேவியருக்கு சொத்து தான் ரொம்ப அதிகம் இல்லையா? ஆனா லேவியனை கைவிடாதபடி பாதுகாத்துக்கொள். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2 பாருங்கள். மகதோனியா சபையார் தங்கள் கொடிய உபத்திரத்திலும் அங்கே தரித்திரத்திலும் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் மிஞ்சியும் கொடுத்தார்கள். எவ்வளவுக்கு ஆசீர்வாதமோ அவ்வளவுக்கு அளவு என்ன செய்யணும், கூட்டணும். அப்ப என்ன அர்த்தம்? இவங்க மகதோனியா சபையார் அவ்வளவு உபத்திரத்திலும் அவங்க தரித்திரத்திலும் கொடுத்தார். அந்த 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 7 பாருங்கள். விசுவாசத்திலே எப்படி பெருகினீர்களோ, கிருபையிலே எப்படி பெருகினீர்களோ, அதே போல இந்த கொடுக்கிறதிலும் என்ன செய்யணும், வளர வேண்டும் இல்லையா? கொடுக்கிறதிலே நாம் வளர அழைக்கப்படுகிறோம், கொடுக்கிறதிலே அழைக்கப்படுகிறோம். இந்த காலத்துல ஒரு பெரிய கேள்வி வருது. அது என்ன? ஒரு பட்டிமன்றம் போல இருக்கு. என்ன பட்டிமன்றம் தெரியுமா? தசபாகம் கொடுக்கலாமா வேண்டாம்? ஒரு குரூப் சொல்லுது தசபாகம் கொடுக்கலன்னா சாபங்க. ஒரு மக்கள் சொல்றாங்க தசபாகத்தை பேசினாலே அது சாபம்ங்கிறாங்க. நம்ம என்ன செய்யறது? பழச பிடிக்கிறதா, புதுச பிடிக்கிறதா? பழைய உடன்படிக்கையை பிடிக்கிறதா, புதிய உடன்படிக்கை பிடிக்க? பழைய உடன்படிக்கையில தசபாகம் கம்பல்சரி. புதிய உடன்படிக்கையின் போதனை தெரியுமா? தசபாகம் அல்ல, 100% யாருக்கு? இப்ப எல்லாரும் யோசிங்க, பழசே பரவாயில்ல இல்லையா? ஆனா பைபிள்ல தசமா பத்தி ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் பிரார்த்திக்க போறேன். எடுங்க மத்தேயு 23ஆம் அதிகாரம். மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் 23 எடுங்கள். 23ஆம் அதிகாரம். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவளாகிய நீதியும் நியாயத்தையும் நீதியும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும். இந்த ஒரே ஒரு இடத்துல இயேசுவாமி வாயிலிருந்து வருது. என்ன செய்ய தெரியுமா? பழைய இயேசுவாமி காலத்தில் வேத பாரக பரிசேயர்கள் எல்லாரும் தசமா கொடுத்தாங்க. இதுல ஒர்க்கலாமல, சீரகத்துல, வெந்தயத்துல கொடுத்தாங்க. அதுல ஒழுங்கா கொடுத்தாங்க. ஆனா நீதியை விட்டுட்டாங்க, இரக்கத்தை விட்டுட்டாங்க, விசுவாசத்தை விட்டுட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீதி இரக்கம் விசுவாசம் இல்லாமல் நீ தசமா கொடுத்தால் வீண். ஆனா நீதி விசுவாசம் இரக்கம் இருந்து கொண்டு நீ ஆண்டவருக்கு என்று கொடுக்காமல் இருந்தாலும் அது என்னது?
வீண். ஆனால் தான் ஆண்டவர் சொன்னாரு, இதையும் செய்ய வேண்டும் அதையும் விடாதிருக்க. 3 குறிப்பு சொன்னார். அதாவது அறிக்கை செய்யும் ஆராதனை, ஆராதிக்கும் ஆராதனை, ஆண்டவருடைய ஊழியங்களுக்கும் சபைக்கும் அல்ல திருப்பணிக்கும் கொடுக்கிறதிலே ஆதரவை செலுத்துகிற ஒரு பண்டிகை தான் என்னது? என்ன பண்டிகை? இந்த பண்டிகை. கேட்குறீங்க, ஐயா நாங்கள் கொடுக்குறோம், அவங்க தப்பா செலவழிக்காங்களே, அவங்க தப்பா செலவழிக்கிறத நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு கொடுக்க முடியாத கையை மடக்கிறோம். அதுக்கு உங்க ஆலோசனை என்ன? நான் உங்கள் காணிக்க கொடுக்கிறதுக்கு முன்னால வரையிலும் அது உங்கள் பணம். என்னைக்கு பையில போட்டுட்டீங்களோ அதுக்கு பேர் காட்ஸ் மணி. அல்லேலூயா. அதை கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு. அதை பயன்படுத்துறவங்க செலவழிக்கிறவங்க சரியா செலவழிக்கணும்னா மேல ஒருத்தவர் நினைச்சாரு, அவர் கரெக்டா செய்ய. அதுக்குன்னே சில ஆஸ்பத்திரி கட்டி வச்சிருக்கேன், நல்ல ஊழியம் செய்யறவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சு. அதனால நம்ம வாழ்க்கையில ஆவியானவர் தந்த செய்தி ஒன்றுதான். இது உண்மையாக அறிக்கை செய்யும் ஆராதனை, அதே சமயத்தில் ஆராதிக்கும் ஆராதனை, ஆண்டவருடைய ஊழியத்திற்கு தாங்கும் ஆராதனை. இப்ப அர்ப்பணிப்போமா? எழுந்திருப்போம், ஜெபம் செய்வோம்.